Properties of modulus of a complex number. First, z is equal to modulus of z is equal to modulus of z bar. Okay. The n பாத்துறோம் ஏனா modulus of z என்ன x plus iy. Okay. இது என்ன வரும் LHS நான் எடுத்துர்க்கேன் x plus iy க்கு x square plus y square இது modulus of x minus iy x minus iy க்கு என்ன வரும் modulus of so mean square root of இத ஸ்கொயர் பண்றேன் x square y term என்ன இருக்கு minus plus minus y the whole square என்னதான் வர போகுது திருப்பி square root of x square plus y square தான் வர போகுது கரெக்ட்டா சோ அதனால என்ன இது வந்து z கரெக்ட்டா இது வந்து modulus of z so modulus of z is equal to modulus of z bar ஏன் modulus of z bar இது z bar plus iy இருக்கிற டேர்மா minus iy ன்னு எழுதலாம் அதாவது changing the sign of the imaginary part பண்ணா என்ன கிடைக்கும் அதனுடைய கான்ஜுகேட் கிடைக்கும் z வந்து z bar மாறிடும் கரெக்ட்டா சோ x plus iy உடைய modulus equals z bar உடைய modulus கரெக்ட்டா next property இப்போ additionக்கு okay addition of two complex numbers என்ன modulus of z1 plus z2 okay modulus of z1 plus z2 is always less than z1 plus modulus of z2 okay வா இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ triangle inequality okay triangle inequality அப்படினு சொல்றாங்க addition of two complex numbers is less than அதாவது z1 plus z2 அதனுடைய whole modulus is less than individual moduluses sum of individual moduluses okay third note பண்ணிக்கோ இது subtraction modulus of z1 minus z2 okay is greater than modulus of z1 individual minus individual modulus is the difference z2 நோட் பண்ணிக்கோ இது எங்க யூஸ் பண்ணனும்னு பாத்துக்கோம் z1 minus z2 எங்க யூஸ் பண்ணனும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா இது greater than equal to டா ஓகே இங்கேயும் less than equal to இங்க greater than equal to ஞாபகம் வச்சுக்கோ z1 plus z2 is less than individual moduluses okay அதே போல z1 minus z2 the whole modulus is greater than individual moduluses உடைய difference okay இது greater than இது எங்க பாத்துறோம் இது வந்து என்ன இது வந்து distance between two complex numbers என்ன z1 and z2 example உனக்கு வந்து find the distance between two complex numbers z1 and z2 அப்படினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் use z1 minus z2 okay உனக்கு எக்ஸாம்ல z1 கொடுத்துறாங்க z2 கொடுத்துறாங்க find the distance between z1 z2 னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும் என்ன பண்ணனும் first find the modulus of z1 அடுத்து find modulus of z2 அதனுடைய டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறம் whole modulus ஓகே இதுவே உனக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரும் இதுவும் உனக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரும் பாசிட்டிவ் நம்பருக்கு மைனஸ் பாசிட்டிவ் நம்பர் பாசிட்டிவா தான் இருக்கணும் அவசியம் இல்ல நெகட்டிவா கூட இருக்கலாம் ஏன் 3 - 5 போட்டா உனக்கு நெகட்டிவா கூட இருக்கலாம் அதனுடைய மாடுலஸ் எடுத்தனா உனக்கு பாசிட்டிவா வந்துரும் ஓகே சோ அவங்க கேக்குறது டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்க வாய்ப்பு இல்ல டிஸ்டன்ஸ்ங்கிறது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் குவாண்டிட்டி தான் கரெக்ட்டா சோ அதனால தான் இங்க மாடுலஸ் அவுட்டர்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாடுலஸ் கொடுத்திருக்காங்க மாடுலஸ் மைனஸ் மாடுலஸ் எக்ஸ்ட்ரா ஒரு மாடுலஸ் கொடுத்திருக்கிறது காரணம் டிஸ்டன்ஸ் இஸ் நெவர் a negative quantity okay va fourth property fourth தான் முடிஞ்சதோ இல்ல fourth நோட் பண்ணிக்கோ multiplication இது ஈஸி தான் z1 into z2 உடைய modulus equals individually z1 modulus into z2 modulus அதே போல டிவிஷனுக்கு என்ன வரும் z1 by z2 the whole modulus equals z1 modulus divided by z2 உடைய modulus okay ma sixth property note பண்ணிக்கோ
இது நீ ஆல்ரெடி எதுல பார்த்த கான்ஜுகேட் உடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்திருப்ப modulus of zn ஓகே modulus of zn equals modulus of z the whole power n modulus of z the whole power n okay அடுத்த ப்ராப்பர்ட்டி real part of z okay a real part of z is always less than equal to modulus of z okay ஏன் z இப்ப z தான் வந்து x plus iy ன்னு வெச்சுக்கோங்க இப்ப z தான் x plus iy னா real part of x plus iy என்னது LHS எடுத்துக்கிறேன் real part of x plus iy என்ன ஆகும் x தான் கரெக்ட்டா x plus iy ல இருக்கிற real part is x மட்டும் தான் இது வந்து modulus of z என்ன modulus of z is equal to square root of x square plus y square கரெக்ட்டா இப்போ ஏன் இது வந்து இப்படி கரெக்ட்டா இது x is less than equal to modulus of z okay modulus of z na enna x is less than equal to square root of x square plus y square correct ah yen ipo square panna agum x square is less than x square plus y square correct thana x square plus y square nu extra ஒரு term இருக்கு check பண்ணிக்கோ x square is always less than equal to x square plus y square correct ah ஏனா x square is less than இங்க x square ஓட இன்னொரு ஒரு டேர்மும் இருக்கு கரெக்ட்டா x square ஓட இன்னொரு ஒரு டேர்ம் அடிஷன்ல இருக்கும்போது x square வந்து less than ஆ இருக்கும் எப்ப ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இருக்கு x squareம் RHS உம் எப்ப ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இருக்கு y square becomes 0 அப்ப x square equals x square y square 0 ஆயிடுச்சுனா x square equals x square புரியுதா புரியுதுனா நெக்ஸ்ட் இது வந்து real part of z அடுத்து imaginary part of z நோட் பண்ணிக்கோ imaginary part of z is less than equal to z modulus imaginary part of என்ன imaginary part x plus iy imaginary part என்ன இதுல y கரெக்ட்டா அதே போல கரெக்ட்டா y யும் is less than equal to square root of அதே கான்செப்ட் தான் x square plus y square கரெக்ட்டா அப்ப y square is less than equal to x square plus y square அதே கான்செப்ட் தான் இது ஞாபகம் வச்சுக்கோ imaginary part of z is less than z bar கிடையாது modulus of z real part of z is less than equal to modulus of z clear இது பேஸ் பண்ணி क्वेश्चंस பார்ப்போம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் எக்ஸாம்பிள் 2.5 example 2.5 la first question second subdivision போடலாமா second subdivision 2 minus I divided by 1 plus I into plus the plus 1 minus 2I divided by 1 minus I okay உனக்கு z is equal to இதே மாதிரி சிம்பிளா x plus iy அப்படினு இருந்துச்சுனா உனக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி கரெக்ட்டா சோ இது ஃபுல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணனும் simplify the above expression எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும் இங்க பாரு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ if complex number is in the denominator if denominator is a complex number என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கேன் if denominator is a complex number take conjugate on numerator and denominator கரெக்ட்டா என்ன பண்ணனும் அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுக்கு மட்டும் நான் மல்டிப்ளை பண்றேன் 2 minus I ஓகே நோட் பண்ணிக்கோ 2 minus I 1 plus I 1 minus 2I 1 minus I okay first term மட்டும் இதுக்கு மட்டும் நான் ஆபரேட் பண்றேன் இப்போ 2 minus I divided by 1 plus I இங்க இதுக்கு மட்டும் நான் என்ன மல்டிப்ளை பண்றேன் இதனுடைய கான்ஜுகேட்னா என்ன சொல்லிருக்கேன் பிளஸ்ல இருக்கிற இமேஜினரி பார்ட் மைனஸ்ல ஆயிரும் அப்போ 1 minus I divided by 1 minus I கரெக்ட்டா அப்ப இது என்ன ஆகும் மேல இருக்கிற நியூமரேட்டர் வெர்சஸ் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணு டினாமினேட்டர் வெர்சஸ் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணு கரெக்ட்டா அப்போ நியூமரேட்டர் வெர்சஸ் நியூமரேட்டர் பண்ணா என்ன ஆகும் 2 into 1 2 ஓகே 2 minus I minus 2I கரெக்ட்டா
அடுத்து minus I plus I square whole divided by 1 plus I 1 minus I என்ன ஆகும் 1 minus I square ஏன் இது A plus B இது A minus B கரெக்டா A plus B A minus B 1 minus I square கரெக்டா இப்போ 2 minus 2I minus 2I அப்போ 2 இது என்ன ஆகும் 2 plus I square இது minus 1 ஆயிருமா சோ நான் இதையும் கம்பைன் பண்றேன் I square minus 1 2 minus 1 என்ன 1 அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் 2 உம் I square உம் கம்பைன் பண்ணி 1 ன்னு எழுதுறேன் ஏன்னா 2 minus 1 is 1 minus 3I divided by 1 plus I square minus 1 already plus minus of minus plus 1 ஆயிரும் so is equal to 1 minus 3I divided by 2 okay 1 minus 3I divided by 2 இது வந்து எந்த பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சொல்லு I square வந்து 1 தானடா என்னடா ஆச்சு I square equal to minus 1 ஏன் இங்க பாரு யோசிச்சு பாரு I square 1 ஆ இருந்துச்சுனா டினாமினேட்டர் 0 ஆயிரும் டினாமினேட்டர் 0 ஆச்சுனா நாட் டிஃபைன்ட் இல்ல இன்ஃபினிட்டில ஆகும் I square minus 1 தானே எல்லா கேஸ்லயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயே என்ன I square equal to minus 1 தானே ஓகேமா ஓகே கரெக்ட்டா ஐங்கிறது என்ன டெஃபினிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் minus 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிறக்கிறதுக்கு காரணமே என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ இல்லையா அப்படின்னு அவங்க மேத்தமேட்டிஷியன்ஸ் நினைச்சாங்க சோ அதனால தான் ஐன்னு ஒரு அதுக்கு பேரு என்ன இமேஜினரி அதுக்கு ஐங்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா இமேஜினரி அப்படின்னு அர்த்தம் அதனால தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வச்சிருக்காங்க ஓகேவா அதாவது ரியல் லைஃப்ல -1க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமே வராது ஓகேவா நீ எந்த ரியல் லைஃப் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் எடுத்தாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே வராது இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் கேசஸ்க்கு தான் I is equal to square root of -1 யூஸ் பண்றேன் சரியா நான் சொல்றது ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல ஓகே நெக்ஸ்ட் பாப்போமா இந்த டேர்ம் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்துட்டோம் செகண்ட் டேர்ம் பாப்போமா 1 minus 2I divided by 1 minus I into conjugated தான் ஆகும் 1 plus I divided by சொல்றா ஒரு நிமிஷம் மேல ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஓகேடா நோக்கியா போட்டனா இங்க இதுக்கு என்ன வரும் மேல நியூமரேட்டர் வெர்சஸ் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ண கீழ டினாமினேட்டர் வெர்சஸ் டினாமினேட்டர் 1 minus I square தான் வரப்போகுது ஏன்னா கீழேயும் A minus B into A plus B கரெக்ட்டா மேல 1 into 1 1 தான் 1 into I plus I சரியா minus 2I ஓகே minus 2I into plus I அப்போ என்ன ஆகும் minus 2I square கரெக்ட்டா minus 2I square 1 into 1 into I minus 2I minus 2 into minus 2I into plus I minus 2I square இப்போ எதெல்லாம் கம்பைன் பண்ணலாம் 1 minus 2I square நான் தனியா ஆபரேட் பண்றேன் இங்க பாரு நோட் பண்ணிக்கோ minus 2I square சாரி minus 2I square minus 2 into I square என்ன இப்பதான் பார்த்தோம் minus 1 is equal to 2 ன்னு வந்துருமா plus 2 ன்னு வந்துரும் அதுவும் plus 2 ன்னு வந்துரும் கரெக்ட்டா அப்ப இந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆகும் இந்த ஃபுல் டேர்ம் +2 ன்னு ஆயிடும் கரெக்ட்டா அப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ஓகே 1 plus I minus 2I என்ன I minus 2I is minus I okay plus 2 கரெக்ட்டா divided by 1 minus I square என்ன minus 1 அப்போ 1 plus I sorry 1 plus 1 கரெக்ட்டா 1 plus 1 இங்க என்ன செக் பண்ணிக்கோ அப்போ இது 1 plus 2 3 minus I divided by 2 கரெக்ட்டா 3 minus I divided by 2 இங்க என்ன இருக்கு 1 minus 3I divided by 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா adding both 1 minus 3I divided by 2 okay divided by 2 equals plus 3 minus I divided by 2
ஓகே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும் டினாமினேட்டர்ல 2 தான் இருக்க போகுது இப்போ 1 plus 3 4 ஆயிருமா 1 plus 3 இங்க பாரு நானே வச்சுக்கோ பிளஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல மைனஸ் இருந்தா மைனஸ்ல ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோ கேர்ஃபுல்லா இருக்கு மைனஸ் வந்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிளஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்றேன் 1 plus 3 is 4 minus 3i minus i எவ்வளவு minus 4i கரெக்ட்டா அப்போ இது என்ன இந்த டேர்ம் என்னவா வந்து நிக்கும் 4 by 2 is 2 minus 2i 2 minus 2i இப்போ மாடுலஸ் எடுக்கிறது ஈஸியா இப்போ இது வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கோ let z is equal to okay let the result of the above solving be equal to 2 minus 2i இப்போ modulus of z னா என்ன வரும் modulus of z னா square root of 2 square okay plus இந்த மைனஸ் ஓட சேர்த்து எழுது okay minus 2 the whole square okay what is 2 square 4 plus இன்னொரு 4 equals root 8 அப்போ root 8 னா என்ன 2 root 2 okay 2 root 2 இதுதான் modulus okay modulusல வரலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ்லாம் வரலாம் தப்பு இல்ல ஓகே மாடுலஸ்ல நெகட்டிவ் வேல்யூ மட்டும் தான் வரக்கூடாது மாடுலஸ்ல ஸ்கொயர் ரூட் வேல்யூ வரலாம் ஓகே நெக்ஸ்ட் பாப்போமா இதுல என்ன பண்ண ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நோட் பண்ணிக்கோ ஹோம்வொர்க் எடுத்துக்கோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் third subdivision fourth subdivision இது மூணுமே ஹோம்வொர்க் எடுத்துக்கோ ரைட் நெக்ஸ்ட் third question பாப்போம் second question நம்ம நேத்து போட்டுறோம் third question பாரு 10 minus 8i 10 minus 8i 11 plus 6i 11 plus 6i இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ்ல which of these is closest which of these is closest to 1 plus i 1 plus i okay இப்போ இத வந்து என்ன எடுத்துக்கோ z1 okay let z1 be equal to 10 minus 8i z2 be equal to 11 plus 6i z3 be equal to 1 plus i okay நம்ம ஒரு விஷயம் பார்த்தோமா distance between two points என்ன distance between two points ரெண்டு பாயிண்ட் அது என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க z1 and z2 அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்ன்றது என்ன குறிக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்ன்றது எதை குறிக்கும் நம்ம பார்க்கிறது ஃபுல்லாவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் கரெக்ட்டா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்ங்கிறது z1 and z2ங்கற ரெண்டு பாயிண்ட்ஸ் நடுவுல இருக்கிற distance is equal to modulus of z1 minus z2 okay modulus of z1 minus z2 அவங்க கண்டுபிடிக்க சொல்றது with respect to z3 okay so we have to find here in the question la we have to find distance of in a point z1 comma z2 each ல என்ன அர்த்தம் z1 க்கும் z3 ல இருந்து with respect to z3 z1 உடைய distance z3 ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படி கண்டுபிடிக்கணும் z2 உடைய distance z3 ல இருந்து எவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்றாங்க we have to find distance of z1 from z3 z2 from z3 okay அப்போ distance between நான் எழுதுறேன் நோட் பண்ணிக்கோ distance between okay z1 and z3 okay distance between z1 and z3 நோட் பண்ணிக்கோ என்ன வரும் z1 minus z3 கரெக்ட்டா z1 minus z3 அதே போல distance between z1 and z2 கண்டுபிடிக்க சொல்லணுமா தேவையா z1 and z2 தேவையா தேவையில்லை ஏன்னா அவங்க கண்டுபிடிக்க சொல்றதே உனக்கு வேற ஒரு பாயிண்ட் z1 z2 கொடுத்துட்டாங்க z3 ல இருந்து தான் கேக்குறாங்க சோ z1 from z3 z2 from z3 அப்ப என்ன எழுதணும் z1 and z3 கண்டுபிடிக்கிறோம் ஓகே z2 and z3 கண்டுபிடிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் z2 and z3 கிளியரா z1 and z2 தேவையில்லை z2 and z3 தான் கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா அப்ப என்ன எழுதணும் z2 minus z3 ஓகேவா z2 minus z3 பண்ணலாமா இப்போ சோ z1 minus z3 என்ன வரும் 10 minus 8i okay 10 minus 8i minus நான் இங்க தனியா ஆபரேட் பண்ணட்டுமா தனியா எடுத்து கீழ எழுதுறேன் நோட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் distance
between z1 and z3. Okay, அத நான் தனியா எடுத்து எழுதுறேன், நோட் பண்ணிக்கோ. modulus of z1 minus z3 என்ன வரும்? 10 minus 8i minus 1 minus 1 plus i whole modulus equals என்ன ஆகும்? 10 minus 1 9, கரெக்ட்டா? minus 8i minus i minus 9i, கரெக்ட்டா? minus 8 minus i, நோட் பண்ணிக்கோ. நான் சொன்ன பத்தியா மைனஸ் இருந்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. minus 1 10 minus 1 9 எழுதிட்டேன். minus of minus minus of plus, அப்போ minus i minus 8i minus 9i வரும், கரெக்ட்டா? இதனுடைய மாடுலஸ் எடுத்தா என்ன வரும்? இதுக்கு 9 ஸ்கொயர், ஓகே, பிளஸ் minus 9 ஸ்கொயர் minus 9 the whole square என்ன வரும்? இதுக்கு square root of 81 plus 81 வரும், கரெக்ட்டா? ஏன்னா -9 க்கு ஸ்கொயர் எடுத்தாலும் 81 தான், +9 க்கு ஸ்கொயர் எடுத்தாலும் 81 தான். அப்ப இது என்னன்னு எழுதலாம்? 9 root 2. ஏன் அப்படி எழுதணும்? இங்க பாரு, நோட் பண்ணிக்கோ. இது அப்படியே எழுதலாம். 81 plus 82 னா 2 into 81 எழுதலாமா? 2 into 81 எழுதலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 க்கு நம்ம எடுக்க முடியாது, வேல்யூவே எழுத முடியாது. அதனால நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ன்னு எழுதிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 க்கு 9, கரெக்ட்டா? அப்போ 9 root 2. புரியுதா? ஓகேவா? அதே போல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது z2 and z3, distance between z2 and z3. இது என்னது? z2 minus z3. ஓகே, z2 என்ன? 11 plus 6i minus z3 1 plus i. Eleven minus 1 10, okay wow, 10. 6 minus i is 5i, correct? 11 minus 1, இந்த minus 1 க்கும் பொருந்தும், minus i க்கும் பொருந்தும். 11 minus 1 is 10, 6i minus i is 5i, correct? அப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும்? square root of 100, correct? 100 plus, okay, 25. ஏன் 100 plus 25 புரியுதா? 10 square plus 5 square, 100 plus 25. அப்போ square root of 125. square root of 125 னா என்னன்னு சொல்லலாம்? இப்போ இத பாரு, நோட் பண்ணிக்கோ. square root of 25 into 5, 25 into 5. அப்ப இது என்ன? 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5 root 5. நீ கேட்கலாம், இது எப்படி கம்பேர் பண்றது? 9 root 2வும் 9 root 2வையும் 5 root 5வையும் எப்படி கம்பேர் பண்றது? அத கம்பேர் பண்ணாத, கம்பேர், ஓகே, எதை கம்பேர் பண்ணு? z1 minus z3, ஓகே, z1 minus z3 என்னது? square root of 162, கரெக்ட்டா? மேல பாரு, உள்ள இருக்கிற வேல்யூ 162. நீ சொன்ன பாத்தியா? square root of 162. இப்போ இன்னொரு என்ன வேல்யூ இருக்கு? z2 minus z3 equals square root of 125. இங்க பாரு, distance ன்னு எழுதும்போது இந்த மாதிரி எழுதணும். distance ன்னு எழுதும்போது, ஏன் இது distance ன்னு எழுதுறதுனால நான் சிம்பிளிஃபை பண்ணி 5 root 5 ன்னு எழுதுறேன். இங்க square root of 9 root 2 அப்படினு எழுதுறேன். square root இல்ல, square root of 162 9 root 2. இங்க 9 root 2 ஓட எழுதுறது நிறுத்த கூடாது. 9 root 2 யூனிட்ஸ். ஏன்னா டிஸ்டன்ஸ் இல்ல, டிஸ்டன்ஸ் நமக்கு சென்டிமீட்டரா மீட்டரா மில்லிமீட்டரா தெரியாது. அதனால டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா யூனிட்ஸ் மட்டும் எழுதிக்கோ, யூனிட்ஸ். ஓகேவா? இங்க எது பெருசு? பார்த்தாலே உனக்கு என்ன பெருசு? இது 162 உடைய ஸ்கொயர் ரூட் பெருசா, 125 உடைய ஸ்கொயர் ரூட் பெருசா? எந்த ஸ்கொயர் ரூட்? கரெக்ட், கரெக்ட். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எது பெருசு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் z1 is the greatest value, is greater of the two. Yeah, question already padi farthest in கேட்டிருக்காங்க. Which of these is the farthest than a question? Which of these is the closest? Question ஒழுங்கா படிச்சுக்கோ. Questionல
நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணல லாஸ்ட் லைன் மட்டும் எழுதிக்கிறேன். இது மட்டும் முடிச்சிடுறேன். நோட் பண்ணி இது லாஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோ. which of these is the closest to Z3? ஓகேயா? closest னா என்ன அர்த்தம்? closest உடைய மீனிங் என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா closest ஆ கம்மி டிஸ்டன்ஸ். அப்போ least distance. அப்போ நோட் பண்ணிக்கோ Z1 க்கும் Z3 க்கும் அதிக டிஸ்டன்ஸ். அப்போ closest னா Z2 க்கும் Z2 க்கும் Z3 க்கும் closest. கரெக்ட்டா? least distance. அப்ப எதுதான் closest ஆ இருக்கான்? Z2 தான் closest to Z3. ஓகேவா? என்னடா? கிளியர் அது? ஓகேண்ணா. ஓகே நோட் பண்ணிக்கோ. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ணிக்கோ. ஆனா லாஸ்ட் லைன் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணுங்கண்ணா. இங்கயா? ஆமாண்ணா ஒரே நிமிஷம். ஓகேண்ணா. ஓகே क्वेश्चन number 4. நோட் பண்ணிக்கோ. if z modulus of z is equal to 3, modulus of z is equal to 3, show that show that 7 is less than equal to modulus of z plus 6 minus 8i. 6 minus 8i is less than equal to 13. Okay. ஓகே இதுக்கு வந்து ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்முலா இருக்கு, நோட் பண்ணிக்கோ. ஜெனரலைஸ்டு ஃபார்முலா இருக்கு, நோட் பண்ணிக்கோ. இது z1 minus z2, z1 minus z2 இதனுடைய ஃபார்முலா ஓகே is less than equal to z1 plus z2 is less than equal to z1 plus z2. Okay, z1 plus z2. Note பண்ணியாச்சா? இது ஏன் இப்படி வருதுன்னு நோட் பண்ணிக்கோ. நம்ம ஒரு வெக்டார் டயகிராம் போட்டோம், ஞாபகம் இருக்கா? இது z1, ஓகே இது z1, இது z2. ஓகே z1 plus z2 எங்க வரும்? இப்போ இதுக்கு நான் சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இது இமேஜினரியா ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டு இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வரைஞ்சுக்கோ. அதே போல இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வரைஞ்சுக்கோ, so that it forms a parallelogram. அப்போ இது வந்து என்ன ஆகும்? இது z1 கரெக்ட்டா? z1 உடைய மாடுலஸ், இதுவும் z1 உடைய மாடுலஸ். z1 உடைய மாடுலஸ்னா என்ன அர்த்தம்? இது வந்து யூனிட், அதாவது மேக்னிட்யூட். இது வெக்டார். அப்போ z1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, z1 உடைய மேக்னிட்யூட். இது z2 உடைய மேக்னிட்யூட். நான் இங்க எழுதுறேன் z2 உடைய மேக்னிட்யூட். ஓகே இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கு z2 உடைய மேக்னிட்யூட். இப்போ இது நான் ஜாயின் பண்றேன். இது என்ன இருக்கும்? z1 plus z2 கரெக்ட்டா? z1 plus z2 இது என்ன ஆகும்? இது z1 plus z2 கரெக்ட்டா? z1 plus z2. இப்போ இது நோட் பண்ணிக்கோ. இது என்னது? இது பாயிண்ட் ஒன்னு இருக்கும் இங்க. இது இந்த பாயிண்ட், சாரி இந்த டிஸ்டன்ஸ் என்ன?
z1 minus z2. ஓகேயா? உனக்கு இப்போ இதுல இந்த டயகிராம்ல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? இது ஷார்ட்டர் டயகனல், இது லாங்கர் டயகனல். கரெக்ட்டா? ஷார்ட்டர் டயகனல், லாங்கர் டயகனல். இப்போ உனக்கு இதுல இருந்து உனக்கு என்ன எழுதலாம்? z1 minus z2. ஏன் z1 minus z2? இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தோம்? z1 minus z2 the whole magnitude, whole modulus. கரெக்ட்டா? z1 minus z2 தான் இந்த parallelogramல, இந்த parallelogramல இது ஒரு geometrical figure பாரு. இந்த parallelogramல இது ஒரு shorter diagonal, இது longer diagonal. z1 minus z2 is less than, கரெக்ட்டா? is less than என்னது? z1 plus z2. ஓகே, z1 plus z2. ஓகே, இப்போ இது வந்து parallelogram தானே. இப்போ ரெக்டாங்குலர் இருந்தா என்ன இருக்கும்? ஈக்குவல் டுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது வந்து ராம்பஸா இருக்கும் பட்சத்துல ஷார்ட்டர் டயகனல் இஸ் லெஸ் than லாங்கர் டயகனல். ஆனா ரெக்டாங்கிள் ஸ்கொயர்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஈக்குவல் டு வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த ஈக்குவல் டு சிம்பல். கரெக்ட்டா? இப்போ செக் பண்ணி பாரு. z1 minus z2 தான் இது. கரெக்ட்டா? is less than equal to z1 plus z2. z1 plus z2 உடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? z1 plus z2 is less than equal to individual moduluses of z1 plus z2. ஓகேயா? இது வேணா எழுதிக்கோ, ஷார்ட்டர் டயகனல். இது ஏன் உனக்கு இது இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த வெக்டார் டயகிராம் சொல்லி தரேன் நான். ஓகேயா? இது இப்போ நோட் பண்ணிக்கோ. இது என்னது? இது லாங்கர் டயகனல். எக்ஸாம்ல இந்த லாங்கர் டயகனல், ஷார்ட்டர் டயகனல்லாம் எழுதாத. இந்த ஃபார்முலா உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த டயகிராம்ல இருந்து இந்த ஃபார்முலா, சப்போஸ் இந்த ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா இந்த டயகிராம் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஷார்ட்டர் டயகனல். ஓகே, இது வந்து இது தெரியும் உனக்கு. z1 plus z2 is less than, இது என்னது? இது பேர் என்ன சொல்லுவாங்க? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. என்ன இன்இக்வாலிட்டி இது? if கிடையாது, sum of two sides is always greater than or equal to sum of is always equal to the sum of னு எழுதக்கூடாது. இந்த இடத்துல sum of ன்றது z1 plus z2ங்கிறது longer diagonal. ஓகேயா? is always greater than, இந்த சைடு plus இந்த சைடு is always greater than the third side. is always greater than the sum கிடையாது, is always greater than the third side. எதுனா ஒரே நிமிஷம். third side ஆனா இங்க பாரு, இதுல இந்த சைடு z1 plus z2 plus z1 is always greater than individual. இங்க பாரு, individual z1 individual z2 இதனுடைய individual magnitude, individual length. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணு. இந்த சைடு பிளஸ் இந்த சைடு ஆட் பண்ணா தேர்ட் சைடை விட கிரேட்டரா தான் இருக்கும்ன்றது ஈக்குவலாவும் இருக்கும். ஓகே, சில சமயங்கள்ல கிரேட்டரா இருக்கும், ஈக்குவலாவும் இருக்கும். நோட் பண்ணிக்கோ. இப்போ இங்க வேற அதனால என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் என்ன பாயிண்ட்? இது என்ன பாயிண்ட்? z1 plus z2 உடைய மேக்னிட்யூட். z1 plus z2 உடைய மேக்னிட்யூட் is less than equal to, ரெண்டு சைடு ஆட் பண்ணா அந்த ரெண்டு சைடு உடைய அடிஷன் sum is always greater than or equal to. This is always greater than. இது வந்து இங்க பாரு, இந்த பக்கம் இருக்கா? சோ இது வந்து z1 plus z2 is always greater than z1 plus z2 combined. இது என்ன combinedனா என்ன? இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் third side is less than sum of two sides. Third side, இது third side. ஓகே, இது third side. Okay, is less than equal to sum of first side and second side is less than equal to வரலாம் அப்படினு சொல்றாங்க. ஓகே, இதுதான் உனக்கு ஜெனரலைஸ்ட் ஃபார்முலா. ஜெனரலைஸ்ட் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இப்போ சம் சால்வ் பண்ண போறோம். ஓகே, நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? prove that 7 is less than equal to z plus 6 minus 8i. Okay, z plus 6 minus 8i is less than equal to 13. கரெக்ட்டா? is less than equal to 13. இப்போ இதோட கம்பேர் பண்ணி பாரு. ஃபார்முலா, ஜெனரலைஸ்ட் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி பாரு. இப்போ z1 minus z2 modulus whole modulus, okay, is less than equal to z1 plus z2. Okay, z1 plus z2
is less than equal to z1 plus z2. இப்போ உனக்கு இந்த நடுவுல இருக்கிறதுக்கு மட்டும் உனக்கு அழகா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கு? z plus 6 minus 8i. ஓகேயா? உனக்கு क्वेश्चनல ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? modulus of z is equal to 3ன்றத கொடுத்துட்டாங்க. ஓகேவா? modulus of z is equal to 3ங்கறத கொடுத்துட்டாங்க. இப்போ எது z1? இதோட கம்பேர் பண்ணி சொல்லு. இந்த மிடில் டேர்மும் கம்பேர் பண்ணி z1 என்ன z2 என்ன அப்படிங்கறத சொல்லு பாப்போம். 6 வந்து z1 னா 8 வந்து z. ஆஹா இங்க பாரு z1 ங்கிறது z. ஓகேயா? z1 ங்கிறது z. z1 is z. ஓகேயா? z2 ங்கிறது இது மொத்தமா சேர்த்தா போல. ஓகேயா? 6 minus 8i is z2. ஓகே? z இங்க பாரு பிளஸ் இங்க இருக்கா? இப்போ z ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு செப்பரேட்டான காம்ப்ளெக்ஸ் நம்பர். z1 is z. z2 is 6 minus 8i. அப்போ உனக்கு என்னெல்லாம் வேணும்? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது கடைசி டேர்ம். z1 உடைய மாடுலஸ் தெரியுமா? மாடுலஸ் ஆஃப் z1 என்ன? மாடுலஸ் ஆஃப் z. கரெக்ட்டா? 3 கரெக்ட். ஏனா மாடுலஸ் ஆஃப் z கொடுத்துட்டாங்க 3. கரெக்ட்டா? இப்போ வேற என்னவும் வேணும்? மாடுலஸ் ஆஃப் z2 வேணும். கரெக்ட்டா? மாடுலஸ் ஆஃப் z2 என்ன? மாடுலஸ் ஆஃப் 6 minus 8i. ஓகேவா? கண்டுபிடிச்சலாமா இத? கண்டுபிடிச்சலாம் தானே? இது எவ்வளவு கண்டுபிடி? சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் plus 8 ஸ்கொயர் என்ன வரும்? 10 ன்னு வருமா? இது பித்தகோரஸ் தியரம். 6 8 10 பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ் ன்னு படிச்சிருப்ப. ஞாபகம் இருக்கா? 6 8 10 பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ் தானே? படிச்சிருக்கியா? பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ். படிச்சிருக்கியா? 3 4 5 6 8 10 இதெல்லாம் பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ். கரெக்ட்டா? அப்போ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கால்குலேட் பண்ணுவோமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவனுக்கு முன்னாடி போலாம். ஓகே. கீழே வாங்கலாம். ஒரே நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். ஓகேண்ணா. பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் LHSல என்ன இருக்கு பாரு? z1 modulus of z1 ஓகேயா minus modulus of z2 ஓகே whole modulus modulus of z1 ன்றது என்ன? modulus of z minus modulus of z2 என்ன பார்த்தோம்? modulus of z2 என்ன பார்த்தோம்? 10 ன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? z2 modulus of z2 10 ன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? அப்போ modulus of 10 ன்னு எழுது, தப்பு இல்ல. ஏனா modulus of 10 என்னதான் வரப்போகுது? 10 தான் வரப்போகுது. நீ நினைக்காத காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் தான் மாடுலஸ் எடுக்கணும் அப்படி கிடையாது. மாடுலஸ் ஆஃப் -3 கூட எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் -3 என்ன? +3. கரெக்ட்டா? மாடுலஸ் எடுத்தாலே பிளஸ் ஆயிடும். மாடுலஸ் ஆஃப் 10 னா என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் 10 னா 10 தான் ஆகும். கரெக்ட்டா? சோ மாடுலஸ் ஆஃப் z minus மாடுலஸ் ஆஃப் 10. இப்போ மாடுலஸ் ஆஃப் z என்ன பார்த்தோம்? 3 ஓகே minus 10. 3 minus 10 மாடுலஸ்ல இருக்கும்போது 7. கரெக்ட்டா? இப்போ RHS பாரு. z1 plus z2. கரெக்ட்டா? செக் பண்ணிக்கோ ஃபார்முலால. z1 செப்பரேட்டா z2 செப்பரேட்டா ரெண்டு மாடுலஸும் ஆட் பண்ற. z1 என்ன பார்த்தோம் இப்பதான்? z1 ங்கிறது 3. மாடுலஸ் ஆஃப் z1 ங்கிறது மாடுலஸ் ஆஃப் z தான். அதுதான் 3 பிளஸ் z2 உடைய மாடுலஸ் என்ன? 10. ஓகே அப்போ மொத்தமா 13. அப்போ ஃபார்முலால ஃபிட் இன் பண்ணுவோமா? சோ z1 minus z2 ஓகே whole modulus is less than equal to z1 plus z2 ஓகே less than equal to. இது வந்து இன்னொரு வாட்டி எழுதணும்னு அவசியம் இல்ல. நான் உனக்கு ஃபார்முலா மனப்பாடம் ஆகணும்ன்றதுக்காக எழுதுறேன். ஓகே இந்த நெக்ஸ்ட் z1 plus z2
அப்ப இங்க என்ன ஆகும் இங்க less than equal to இது என்ன இருந்துச்சு z plus 6 minus 8i 8i whole modulus is less than equal to இது என்ன கண்டுபிடிச்சோம் z1 plus z2 என்ன கண்டுபிடிச்சோம் 13 கரெக்ட்டா 13 ஓகே இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் z1 minus z2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7 hence proof ஓகேவா கிளியரா இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ இது ஃபார்முலாங்கிறது என்ன புது ஃபார்முலா எல்லாம் கிடையாது நீ ஆல்ரெடி படிச்ச ஃபார்முலாவுடைய வேற ரெப்ரசன்டேஷன் இது புரியுதா ரெண்டு மாடுலஸ்க்கு ஐ மீன் z1 minus z2 உடைய மாடுலஸ் is less than z1 plus z2 கரெக்ட்டா கரெக்ட்டா இப்போ நார்மல் கேஸ் எடுத்துக்கோடா இங்க பாரு 4 3 4 இருக்கா 3 4 இருக்கு modulus of 3 minus 4 is less than modulus of 3 plus 4 தானே ரெண்டு நம்பரை இது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தான் அப்ளை பண்ணனும் கிடையாது ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா அது கண்டிப்பா என்னவா தான் இருக்க போகுது ரெண்டு நம்பரை ஆட் பண்றதோட ரிசல்ட்டா தானே இருக்க போகுது கரெக்ட்டா ரெண்டு நம்பரை ஆட் பண்ற ரிசல்ட்டோட தானே இருக்க போகுது ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவல் டு போட்டுக்கோ அப்படிங்கறாங்க ஈக்குவல் டு போட்டுக்கோ அப்படி சொல்றாங்க புரியுதா சோ 3 மைனஸ் சொல்றா இந்த z2 ஓட வேல்யூ 10 ன்னு வருது அது மட்டும் ஒரு தடவை சொல்லு ஓகே இதுதானே கேக்குற ஒரே நிமிஷம் இந்த கடைசி போர்ஷன் தானே கேக்குற z2 இப்ப இது கிளியரா உனக்கு z2 6 8 புரிஞ்சுதா இங்க பாரு இது z1 இது z1 ஓகே இது முழுசா இது என்னது இது z2 கரெக்ட்டா z2 இத நான் தனியா எடுத்து ஆபரேட் பண்றேன் ரெஃப் காலம்ல ரஃப்ல எழுதி காட்டுறேன் z2ங்கிறது என்னது 6 minus 8i உனக்கு வேண்டியது z2 modulus கரெக்ட்டா z2 modulus இப்போ நார்மலா ஒரு z இருக்கு x plus iy அப்படின ஒரு z இருக்கு modulus of z னால என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கேன் ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடு கண்ண மூடிட்டு ஸ்கொயர் ரூட் எடு x டேர்ம் ரியல் பார்ட்ட ஸ்கொயர் பண்ணு இமேஜினரி பார்ட்ட ஸ்கொயர் பண்ணு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு ஓகே அதே தான் இங்கேயும் ஓகே 6 ஸ்கொயர் பண்ணு ஓகே பிளஸ் போடு தி இமேஜினரி பார்ட் என்ன இதுல இது ரியல் பார்ட் 6ங்கிறது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்ங்கிறது என்ன இதுல -8 ஓட சொல்லணும் கரெக்ட்டா மைனஸ் சைனோட சொல்லணும் அப்போ -8 the whole square ஓகேவா 6 square plus -8 whole square கிளியரா அப்போ என்ன ஆகும் 6 square plus 8 square என்ன ஆகும் இங்க பாருங்க இங்க எழுதுறேன் square root of 6 square என்ன 36 கரெக்ட்டா 8 square என்ன 64 கரெக்ட்டா 64 பாரு -8 ஸ்கொயர் பண்ணாலும் 64 தான் +8 ஸ்கொயர் பண்ணாலும் 64 தான் கரெக்ட்டா அப்போ 36 + 64 எவ்வளவு 100 கரெக்ட்டா 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்னது 10 கரெக்ட்டா அதனால தான் இங்க என்ன எழுதிருப்பேன் z2 னா 10 ன்னு எடுத்தோம் கரெக்ட்டா z2 modulus of z2 னா 10 புரிஞ்சுதா ஓகே ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு question number 4 முடிச்சிட்டோமா 5 question number 5 modulus of z is equal to 1 show that 2 is less than equal to z square minus 3 okay minus 3 is less than equal to 4 okay இதுல generalized formula திருப்பி எழுதுவோமா generalized formula திருப்பி எழுதுறேன் ஓகேயா z1 minus z2 okay is less than equal to z1 plus z2 is less than equal to z1 separate plus z2 separate okay வா இங்க நோட் பண்ணிக்கோ இப்போ மிடில் டேர்ம் வெர்சஸ் மிடில் டேர்ம் கம்பேர் பண்ணலாமா மிடில் டேர்ம் வெர்சஸ் மிடில் டேர்ம் கம்பேர் பண்ணலாமா z1 என்னது z2 என்னது z1 1 z1
1 வராது. Z1 is Z square. Okay, Z1 is Z square. Okay, Z2 is minus 3. பாரு, இது Z1 Z square. Z2 இங்க இது எப்படி எழுதலாமா? நோட் பண்ணிக்கோ. Z square minus 3 னு இருக்குது. மாடுலஸ் உள்ள இருக்குது. எப்படி எழுதலாமா பாரு? Z square plus of minus 3 எழுதலாமா? அப்போ இது என்ன ஆயிரும்? Z1 plus Z2 the whole modulus மாதிரி ஆயிருமா? Z1 னா Z square கரெக்ட்டா? Z2 னா minus 3 கரெக்ட்டா? Z1 னா Z square, Z2 னா minus 3. புரியுதா? Z1 is Z square plus இது நான் தப்பு கிடையாதுல. மேத்தமேட்டிக்கலா நான் ஏதாவது ரூல் வயலேட் பண்றேனா? இல்ல. So Z square is Z square தான் plus minus 3 னு எழுதுறேன். பிளஸ் க்கு பிளஸ் Z2 க்கு minus 3. நீ கேட்கலாம் இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இல்லையா? இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இல்லையா? இது காம்ப்ளெக்ஸ் நம்பரே கிடையாது, என்ன ஏமாத்துற அப்படின்னு கேட்கலாம். இல்ல, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். எப்படி எழுதலாம்? -3 பிளஸ் 0i. ஓகேவா? இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா ஆயிடுச்சா? சோ -3 னு இருந்தாலுமே இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி எழுதலாம். ஓகே, இப்போ LHS கண்டுபிடி. LHS என்ன இருக்கு? Z1 minus LHS நம்ம போன क्वेश्चनல போட்ட மாதிரியே போடலாம். இப்போ Z1 minus Z2. ஓகேவா? is equal to Z1 என்ன? Z square. Z square உடைய இங்க பாரு, இது ஃபார்முலா இருக்கு, உனக்கு தெரியும். Z1 minus Z2 உடைய ஃபார்முலா என்ன? Z1 the whole modulus minus Z2 the whole modulus அதுக்கு whole modulus. ஓகே, I mean Z1 modulus minus Z2 modulus the whole modulus. ஓகே, Z1 modulus என்ன? Z1 ங்கிறது என்ன? Z square. அப்போ Z square the modulus. கரெக்ட்டா? minus Z2 உடைய modulus. ஓகே, இப்ப ஈஸியா வந்துச்சு உனக்கு. இது கால்குலேஷன் பண்ண தேவையில்ல. the whole modulus. ஓகே, இப்போ Z square க்கு இத நான் செப்பரேட்டா எழுதுறேன். Z square உடைய மாடுலஸ்னா இப்படி எழுதலாமா பாரு? Z the whole square. Z modulus the whole square. ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்னு இருக்கா? ப்ராப்பர்ட்டி இருக்கா? அதாவது மாடுலஸ்க்குள்ள ஸ்கொயர் இருக்கிற டேர்ம் I mean ஸ்கொயரை வெளியில தூக்கி போட்டுட்டு மாடுலஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரு அப்படிங்கறாங்க. மாடுலஸ் கண்டுபிடிச்சா சொல்லு தர்ஷன். ஏன்னா z ஸ்கொயர்னு போட்டுட்டீங்க? இது இந்த லைனா? இல்ல, அங்க வந்து x ஸ்கொயர் தான போட்டுருக்காங்க. எங்கடா x ஸ்கொயர் போட்டுருக்காங்க? கொஸ்டின்ல z ஸ்கொயர் இது. ஓ z ஆ? z தான் அது. ஆமா, z ஸ்கொயர். ஓகேனா? ஓகே, இது புரியுதா? இந்த ப்ராப்பர்ட்டி புரியுதா? இங்க பாரு, நான் ரஃப் காலம் எழுதுறேன். z பவர் n whole modulus equals modulus of z whole power n. ஓகேவா? z power n the whole modulus equals modulus of இது இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். மாடுலஸும் பவர் n உம் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அப்போ z ஸ்கொயர் என்ன ஆகும்? z என்றது என்னது? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா? क्वेश्चनல கொடுத்துருக்காங்களா? மாடுலஸ் ஆஃப் z ன்னு கொடுத்துருக்காங்களா பாரு क्वेश्चनல. ஆமா கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணா. given modulus of z is equal to 1. நான் இங்க எழுதல நினைக்கிறேன். எழுதிருக்கேனா? கொடுத்திருக்கேன். modulus of z is equal to 1. given modulus of z is equal to 1. அப்போ modulus of z the whole square is equal to என்னதான் வர போகுது? இது 1 ஸ்கொயர் தானே? 1 ஸ்கொயர் 1 தான். கரெக்ட்டா? அப்போ LHS நம்ம ஆபரேட் பண்றோம்ல, Z1 minus Z2 என்ன வந்துச்சு? modulus of z ஸ்கொயர். அப்பனா இது இந்த மாடுலஸ் உள்ள 1 minus 1 இது 1 கரெக்ட்டா? இது 1 minus -3 மாடுலஸ் எடுத்தா என்ன ஆகும்? +3 ஆயிடும். அவ்வளவுதான். -3 மாடுலஸ் எடுத்தா +3. இப்போ 1 - 3 க்கு மாடுலஸ் எடுத்தா ஆன்சர் என்ன? வெறும் 2 +2. ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் RHS ட்ரை பண்ணுவோம். RHS என்ன? Z1 plus Z2 செப்பரேட்டா. Z1 modulus plus Z2 modulus. Z1 modulus plus Z2 modulus என்னன்னு பாப்போம். இப்போ Z1 modulus தான் என்னன்னு பார்த்தோம். இதுதான் Z square the whole modulus plus -3. ஓகே, Z2 தான -3 ஆ இருந்துச்சு. அப்ப Z இது அதே போல தான். Z the whole square, Z modulus the whole square plus 3. இது என்னன்னு பார்த்தோம்? 1 ன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? 1 plus 3. அப்ப என்ன ஆகும்? 4.
ஓகே இப்போ क्वेश्चनல இருக்க மாதிரி எழுதுவோமா சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க z1 இல்லனா அந்த ஃபார்முலா இன்னொரு வாட்டி எழுதிக்கோ ஃபார்முலாவை எழுதிட்டே எழுது z1 minus z2 the whole modulus is less than equal to z1 plus z2 the whole modulus is less than equal to separate ஆன moduluses z1 plus z2 ஓகேவா இப்போ z1 minus z2 என்ன இருந்துச்சுன்னு பாத்தியா z1 minus z2 என்ன இருந்துச்சு ஓகே நான் satisfied ஆயிடுச்சா இப்போ இது 2 கரெக்ட்டா क्वेश्चनல கொடுத்திருக்காது பாரு ஒருவாட்டி 2 LHS ல 2 ஓகேயா 2 is less than equal to z square ஓகேயா minus 3 is less than equal to z1 plus z2 இங்க மேல கண்டுபிடிச்சிருக்கோம் 4 okay hence true clear next okay now question number 6 question number 6 modulus of z minus 2 by z okay is equal to 2 it is given okay show that the greatest and least value show that the greatest and least value of modulus of z are root 3 plus 1 and root 3 minus 1 okay root 3 plus 1 and root 3 minus 1 இதுக்கு இப்போ நான் இப்படி எழுதுறேன் modulus of x is equal to 5 ஓகேயா modulus of x is equal to 5 அப்படினா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு x can be equal to plus 5 கரெக்ட்டா அப்ப x can be equal to minus 5 ரெண்டு பாசிபிலிட்டிஸுமே இருக்கா modulus of x is equal to 5 னா modulus க்கு உள்ள இருக்கிற x இந்த modulus க்கு உள்ள இருக்கிற x 5 ஆவும் இருக்கலாம் அல்லது minus 5 ஆவும் இருக்கலாம் கரெக்ட்டா கரெக்ட்டா கரெக்ட்னா அதே போல தான் இங்க எழுத போறேன் இங்க பாரு இதே மாடுலஸ்ல வெறும் பிளஸ் தான் வரும் சொல்லிருக்கீங்க ஆமாண்டா மாடுலஸ் உள்ள இருக்கிற x மட்டும் தான் நான் எழுதுறேன் x வந்து இங்க பாரு அதுதான் இங்க எழுதுறேன் modulus of 5 is equal to 5 தான் இந்த x க்கு மட்டும் -5 கொடு -5 modulus of -5 உம் 5 தான் ஓகேனா ஓகேவா இப்போ செக் பண்ணிக்கோ இப்போ இதே மாதிரி இங்க எழுதுறேன் ஓகே z உள்ள இருக்கிறது தான் z minus 2 by z is equal to 2 சரியா இப்போ இது என்ன எழுதலாம் case 1 z இங்க எழுதுற மாதிரி உள்ள இருக்க மாடுலஸ் உள்ள இருக்கிற வேல்யூ z x is equal to 5 ஒரு கேஸ் இது ஒரு கேஸ் ஓகே கேஸ் 1 இது கேஸ் 2 கரெக்ட்டா அதே போல இங்க எழுதுறேன் z minus 2 by z is equal to 2 அது ஒரு கேஸ் ஓகே நெக்ஸ்ட் கேஸ் என்ன z minus 2 by z okay is equal to minus 2 check பண்ணிக்கோ இங்க x modulus of x equal to plus 5 ஒரு கேஸ் x is equal to plus 5 ஒரு கேஸ் x equal to minus 5 ஒரு கேஸ் அப்படினா அதேதான் உள்ள என்ன modulus உள்ள இருக்கிறதுக்கு plus 2 ஒரு கேஸ் வரும் minus 2 ஒரு கேஸ் வரும் ஓகேவா புரியுதா இப்போ நான் ஒவ்வொண்ணா ஆபரேட் பண்ண போறேன் கேஸ் 1 எடுத்து ஆபரேட் பண்றேன் நோட் பண்ணிக்கோ கேஸ் 1 எடுத்து ஆபரேட் பண்ணா என்ன ஆகும் z minus 2 by z ஸ்கொயர் பண்றேன் ஸ்கொயர் பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம் காமன் டினாமினேட்டர் எடுப்போம் ஓகே நோட் பண்ணிக்கோ காமன் டினாமினேட்டர் எடுத்தா என்ன ஆகும் z கீழ வந்துரும் z ஸ்கொயர் இங்க z ஆல மல்டிப்ளை பண்றேன் இது z by 1 தானே LCM எடுக்கறேன் z ஸ்கொயர் minus 2 is equal to 2 ஓகேவா z ஸ்கொயர் minus 2 divided by z is equal to 2 கரெக்ட்டா இப்போ இது என்ன ஆகும் z ஸ்கொயர் minus 2 is equal to 2z ஓகேவா இப்போ இது என்ன பண்ணு இந்த சைடு கொண்டு வந்து இந்த z ஸ்கொயர் இது கிளியரா இந்த z இந்த சைடு கொண்டு போறேன் புரியுதா z ஸ்கொயர் minus 2 equals 2z z ஸ்கொயர் minus 2 ஓகேவா minus 2 equal 0 z ஸ்கொயர் minus 2z minus 2 equal to 0 இது வரைக்கும் மட்டும் பாரு இது ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகப்படுத்துதா ஏதாவது ஒரு ஃபார்முலா z ஸ்கொயர் minus 2z
இப்படி இருந்தா எனக்கு வாட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் பாரு z ஸ்கொயர் மைனஸ் 2z ஓகேயா பிளஸ் 1 ஓகே இருந்தா எனக்கு வாட்டமா இருக்காதா இது என்னது இது எதுடைய எக்ஸ்பான்ஷன் x plus x minus a minus b the whole square a minus b the whole square மாதிரி வருதா ஆனா இங்க பிளஸ் 1 இல்ல பிளஸ் 1 மட்டும் நீ திடீர்னு நுழைக்க முடியாது அப்போ நீ என்ன பண்ணணும் இந்த -2 எழுதிக்கோ z ஸ்கொயர் க்கு z ஸ்கொயர் -2z க்கு -2 -2z க்கு -2z -2 க்கு -2 இந்த +1 திடுதிப்புன்னு நீ நுழைக்க முடியாதுன்றதனால இந்த சைடும் ஒரு +1 ஏனா மேத்தமேட்டிக்கல் ரூல்ஸை வயலேட் பண்ண கூடாது ஈக்குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ண கூடாது அப்படின்றதனால LHSல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு +1 ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு +1 ஓகேவா இப்போ புரியுதா இது ஓகேண்ணா இந்த சைடுல 0 தானே இருக்கு 0 ஓட ஒரு 1 ஆட் பண்றேன் இந்த சைடுல ஒரு 1 ஆட் பண்றேன் ஈக்குவாலிட்டி இஸ் பேலன்ஸ்ட் கரெக்ட்டா ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டா இருக்கு இப்போ நோட் பண்ணு இது நீ சொன்ன போல என்ன பண்ணலாம் இது z - 1 தி ஹோல் ஸ்கொயர் கரெக்ட்டா z - 1 தி ஹோல் ஸ்கொயர் ஆயிடுச்சா கரெக்ட்டா z - 1 தி ஹோல் ஸ்கொயர் இந்த -2 நான் இந்த சைடு கொண்டு போனா என்ன ஆகும் 3 கரெக்ட்டா அப்போ நோட் பண்ணிக்கோ இங்க z - 1 the whole square is equal to 3 இங்க நான் எழுதுறேன் ஓகே இதோட கண்டினியூஷன் இங்க இருக்கு அப்போ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆகும் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் √3 ஆயிடும்னா z - 1 is equal to √3 z - 1 is equal to √3 கரெக்ட்டா அப்போ z is equal to √3 √3 plus 1 or minus 1 plus 1 okay ஆனா நம்ம என்ன படிச்சிருக்கோம் plus or minus √3 கரெக்ட்டா plus or minus √3 அப்ப z is equal to ஒரு கேஸ் என்ன ஒரு ஆன்சர் என்ன z is equal to ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நோட் பண்ணிக்கோ two possibilities z is equal to -√3 plus 1 z is equal to plus √3 plus 1 கரெக்ட்டா or z is equal to -√3 plus 1 -1 -√3 no plus 1 na check பண்ணு -√3 plus 2 plus 1 -√3 plus 1 கரெக்ட்டா இப்போ இதுக்கு ரெண்டு கேसेस வந்துருச்சு இதுக்குமே ரெண்டு கேसेस வந்துருச்சு ஓகேயா இப்போ நம்ம கேஸ் 1 வரைக்கும் தான் பாத்துறோம் கரெக்ட்டா கேஸ் 2 வேற உட்கார்ந்துகிட்டு இருக்கு கேஸ் 1 வரைக்கும் தான பார்த்தோம் கேஸ் 2 உட்கார்ந்துகிட்டு இருக்கு இதுலயே உனக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்திருக்கு இதுல ரெண்டு வேல்யூஸ் வந்திருக்கு ஓகே இன்னும் நம்ம கேஸ் 2 சால்வ் பண்ணுவோமா கேஸ் 2 சால்வ் பண்ணா என்ன வரும் -2 இருக்கா -2 கேஸ் 2 ல -2 இருக்கு அதை எடுத்து சால்வ் பண்ணுவோம் z minus 2z whole equal to -2 ஓகே இந்த -2 க்கு z க்கு கன்ஃபியூஸ் ஆயிராதனா ரெண்டுமே ஒரே மாதிரி எழுதிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ z ஸ்கொயர் -2 divided by z equals -2 ஓகே இப்போ இது என்ன ஆகும் இந்த z இந்த சைடு கொண்டு போயிரு -2z ஓகே z ஸ்கொயர் -2 ஓகே அப்ப இது என்ன ஆகும் z ஸ்கொயர் plus 2z minus 2 equal to 0 அங்க பண்ண மாதிரி அதேதான் வரும் ஆனா அங்க -2z ல இருந்துச்சு இங்க -2z இருந்துச்சு பாரு கரெக்ட்டா இங்க +2z இருக்கு பாரு இங்க -2z இருந்துச்சா இங்க +2z வந்திருக்கு நமக்கு ஓகே அப்போ இது என்ன நீ அங்க பண்ண மாதிரி என்ன பண்ண போறீங்க z2 + 2z ஒரு +1 நுழைக்க போற இங்க -2 அப்படியே வெச்சுக்கோ இந்த சைடும் ஒரு +1 நுழைக்க போற ஓகே ஏனா ஈக்குவாலிட்டி அஃபெக்ட் ஆக கூடாதுன்றதனால இப்போ இது என்ன ஆகும் z + 1 தி ஹோல் ஸ்கொயர் -2 அந்த சைடு போச்சுனா என்ன ஆகும் +3 கரெக்ட்டா அதே போல பண்ணு டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் both sides z okay z plus 1 the whole square z plus 1 equals plus or minus √3 correct √3 minus 1 appo z is equal to √3 minus 1 okay va √3 minus 1 ana rendu case irukku plus √3 minus 1 or z equal to minus √3 minus 1 correct ana question already gavani so all possible values ipo eludha poren all possible values case 1 ல என்னென்ன வேல்யூ வந்துச்சு பாரு case 1 ல என்ன வேல்யூ வந்துச்சு
root 3 plus 1 root 3 plus 1 minus root 3 plus 1. Root 3 plus 1. அப்போ z is equal to root 3 plus 1 வந்துச்சா, root 3 minus 1 வந்துச்சா, கரெக்ட்டா அதான் வந்துச்சு, root 3 minus 1 தானே, minus root 3 plus 1. okay, minus root 3 plus 1. okay, வேற என்ன வேல்யூ வந்துச்சு, z is equal to வேற என்ன, z இங்க root 3 minus 1 minus root 3 minus 1. root 3 plus 1 root 3 minus 1. okay, root 3 minus 1 minus root 3. இது கேஸ் 2 ல இருந்து. ஆனா உனக்கு क्वेश्चन ஒருட்டி கவனிச்சுக்கோ, find show that क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க நான் எழுதுறேன், show that least value of modulus of z ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, modulus of z அப்படினா modulus of z னால என்னன்னு கேக்குறாங்க, பாசிட்டிவா கேக்குறாங்க. modulus போடு, நீ கண்டுபிடிச்ச வேல்யூஸ்க்குலாம் modulus போடு அப்படிங்கறாங்க. least value is root 3 plus 1. okay, highest value அண்ணா வேல்யூ ஜஸ்ட் டைப் பண்ணலாம் ரைட்டா, ஓகேவா, ஓகேவா. நெக்ஸ்ட் போலாமா, highest value of z is என்ன வரும், இது வந்து क्वेश्चन. ஓகேயா, இது क्वेश्चनல கேட்டிருக்காங்க, question to prove. ஓகேயா, क्वेश्चनல கேட்டிருக்கிறது root 3 minus 1. ஆனா உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே z தானே இருக்கு, இது எல்லாமே z தான் இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் z எடுத்து மாடுலஸ் எடுக்கிறேன். ஓகே, மாடுலஸ் ஆஃப் z என்ன, மாடுலஸ் ஆஃப் z is equal to root 3 plus 1. கரெக்ட்டா. இன்னொரு கேஸ் என்ன, இன்னொரு கேஸ் root 3 minus 1, இன்னொரு கேஸ் root 3 minus 1. ஓகேயா, இதுக்கு கேஸ் 2 க்கு மாடுலஸ் ஆஃப் z எடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோ. இதுக்கு பிளஸ்ல தானே இருக்கு, ஏன்னா root 3 க்கு மைனஸ் வரக்கூடாது, ஏன்னா root 3 தானே பெரிய வேல்யூ. கரெக்ட்டா, root 3 என்ன, root 3ங்கிறது 1.732 ட்ரிகோனோமெட்ரியில படிச்சிருப்பேன். கரெக்ட்டா, 1.732, இது root 3ங்கிறது 1.732. அதனால இதுக்கு மட்டும் இப்ப நான் மாடுலஸ் ஆஃப் z எடுக்கும்போது என்ன பண்றேன், மைனஸ பிளஸ்ஸா மாத்திடுறேன், பிளஸ்ஸ மைனஸா மாத்திடுறேன். கரெக்ட்டா, அதான பண்ணுவோம். மைனஸ் root 3 plus 1 னா 1 minus 1.732 ன்னு வரும். அதுக்கு பதிலா என்ன பண்றேன், 1.732 minus 1 ன்னு பண்ணிடுறேன். புரியுதா, modulus of z is equal to root 3 plus 1 root 3 minus 1. next இந்த கேஸ்ல root 3 minus 1. okay, கமா மைனஸ் மைனஸ், ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருந்தா மைனஸ் தூக்கி வெளில போட்டுறேன். அப்போ root 3 plus 1 மட்டும் போடுறேன். செக் பண்ணிக்கோ. அப்போ root 3 plus 1 இப்போ 4 வேல்யூவா இருந்தது, மாடுலஸ் எடுத்த உடனே root 3 plus 1 root 3 plus 1 root 3 minus 1 root 3 minus 1. புரிஞ்சுதா, ரெண்டே வேல்யூவா மாறிடுச்சு. ஓகே, சோ modulus of z after taking modulus, z உடைய modulus என்ன வரலாம், root 3 minus 1. okay, or root 3 plus 1. இதுல எது பெருசு எது சின்னது சொல்லு பாப்போம். root 3 plus 1 பெருசா, root 3 minus 1 பெருசா? root 3 plus 1. பிளஸ்ல பண்றது தான் பெருசு. கரெக்ட்டா, ஏன்னா 1.732 minus 1 பண்ணா வேல்யூ சின்னதாயிடும். அப்போ இதுதான், சோ கிரேட்டர் வேல்யூ, சோ greater mod z is equal to root 3 plus 1. கரெக்ட்டா, smaller or least mod z is equal to root 3 minus 1. ஓகேவா, கிளியரா? சோ क्वेश्चन அதான் கேட்டிருக்காங்க, least value root 3 plus 1. தப்பா எழுதிருக்கேனா, மாத்தி எழுதிருக்கேன்டா, சாரி. least value is மாத்தி எழுதிட்டேன், क्वेश्चनல கொடுத்திருக்கத நான் மாத்தி எழுதிருக்கேன், நோட் பண்ணிக்கோ. least value is root 3 minus 1, இங்க plus 1. ஓகேவா, क्वेश्चनல கொடுத்திருக்கிறது root 3 minus 1, இது மாத்தி எழுதிருக்கேன். ஓகேவா, क्वेश्चनல least is root 3 minus 1, அதே தான் இங்க வந்திருக்கு. least value is root 3 minus 1, highest value greater value is root 3 plus 1. ஓகேவா, ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन எத்தனை மணி வரைக்கும் கிளாஸ்மா? இன்னும் ஒரு क्वेश्चन பாப்போமா? ஓகே.
எல்லா சமயம் இதே மாதிரி தான் போகுமாண்ணா? ரொம்ப இழுத்து இழுத்து ஒரு மாதிரி என்ன பண்ண முடியும்? இது இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கொஞ்சம் டஃப் ஆக தான் செய்யும். இந்த எக்ஸசைஸ்ல இருந்து உங்களுக்கு டஃப்பான क्वेश्चंस வராது. டஃப்னு இது நான் புரியுதுனா கடியா போகுமா? ரொம்ப லாங்கா போகுது இல்ல? find square root of. இங்க பாருடா உன் புக்ல இதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்முலா கொடுத்திருக்கான். அந்த ஃபார்முலாவை நீ படிச்சு எக்ஸாம்ல நீ பெரிய ஃபார்முலா இது. ஃபார்முலாவை கரெக்ட்டா படிச்சு உன்னால எழுத முடியும் அப்படினா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லனா நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோ. நீ சொல்ற மெத்தட் ஓகேனா? ஏன்னா முதல்ல சொல்லடா கவனிச்சுக்கோ. 4 + 3i. ஓகே, find square root of 4 + 3i. சரியா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம 7th சம் போட்டோமா? ஒரு சில क्वेश्चंस நான் ஹோல்ட்ல போட்டுருக்கேன். ஓகேயா? அதெல்லாம் போட்டோம்னா இன்னைக்கு ரொம்ப ஹெவி ஆயிடும். ஓகே, அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுவோம். ஓகே, அந்த क्वेश्चंसலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுவோம். 7th क्वेश्चन விட்டுருக்கோம், 8th क्वेश्चन விட்டுருக்கோம். 7th क्वेश्चन வந்து அது ப்ரூஃப் தானே. 7th செகண்ட் क्वेश्चन வந்து விட்டுருக்கோம். 8th क्वेश्चन கொஞ்சம் பரவாயில்ல. நான் இத முடிச்சு அத முடிக்க முடியுமான்னு பார்க்கறேன். 4 + 3i இங்க பாரு ஸ்கொயர் ரூட் தானே. assume square root of 4 + 3i is equal to x plus iy. சரியா? x plus iy. ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுத்தா இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே வரும். காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுத்தா இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்ன்றதுனால x plus iy. இது ரேண்டமா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது என்னன்னே எனக்கு தெரியாது, நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ take square on both sides. Take square on both sides. அப்ப என்ன ஆகும்? 4 + 3i equals, okay, 4 + 3i equals x plus iy the whole square. கரெக்ட்டா? இது வரைக்கும் முடிஞ்சதா? இப்போ இது ஸ்கொயர் பண்ணு. இது a plus b whole square மாதிரி பண்ணு. x square, okay, plus 2xiy. கரெக்ட்டா? 2xiy, okay, plus iy the whole square. சரியா? iy the whole square. 4 + 3i is equal to, இப்போ நோட் பண்ணிக்கோ, x square iy square னா என்ன ஆகும்? iy the whole square னா என்ன ஆகும்? ரியல் நம்பரா இமேஜினரி நம்பரா வர ரிசல்ட்? இமேஜினரி நம்பர். இமேஜினரி நம்பரா செக் பண்ணிக்கோ. iy the whole square. ஸ்கொயர் எடுத்தா என்ன ஆகும்? i square. ஓகே, i square y square. i square y square. i square என்ன? -y square. அப்போ இமேஜினரி நம்பர் போயிடுச்சா? இமேஜினரி நம்பர் மைனஸ் வரலாம், தப்பு கிடையாது. ஆனா இமேஜினரி பார்ட் போயிடுச்சு. சோ x square - y square கம்பைன் பண்ணிக்கோ. பிளஸ் 2xiy. சரியா? 2xiy equals 4 + 3i. ஓகே, 4 + 3i. இப்போ இதல நோட் பண்ணிக்கோ, x square - y square. x square - y square is equal to, இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட். ஓகே, இது என்ன? இமேஜினரி பார்ட். இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். ஓகே, I am the imaginary part. Okay, x square - y square equals 4. Okay, இங்க என்ன? இப்போ இது i மட்டும் விட்டு எழுது பாப்போம். i மட்டும் விட்டுட்டு 2xy. ஓகே, இங்க 3. ஓகேவா? இந்த i மட்டும் விட்டுட்டு எழுதுறேன். ஏன்? comparing real and imaginary parts. Compare real part and real part. Compare imaginary part and imaginary part. 2xy equals 3. கரெக்ட்டா? x square - y square equal. அப்போ இது என்ன பண்ணு? ஏதா ஒண்ணுக்கு மாத்தி விடு. அப்போ y க்கு என்ன எழுதலாம்? இதுல இருந்து y க்கு என்ன எழுதலாம்? 3 divided by 2x. ஓகே, 3 divided by 2x ன்னு எழுதலாமா? அப்போ y க்கு மாத்தி விடு. இங்க x square minus y square க்கு 3 by 2x the whole square equal to 4. Okay, equal to 4. X square minus 9 by 4x power 4 equal to 4. சரியா? ஓகே, இதுக்கு என்ன பண்ணு? x square க்கு இது x square the whole square ஆ? இது தப்பா எழுதிருக்கேன். இங்க பாரு 4x square தான் வரும்.
இங்க 4x ஸ்கொயர் தான் வரும் ஈக்குவல்ஸ் 4 கரெக்ட்டா 9 டிவைடட் பை 4x ஸ்கொயர் இப்போ இதுல என்ன பண்ணு x ஸ்கொயருக்கு ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்திருக்கு x ஸ்கொயர் let x ஸ்கொயர் be equal to a ன்னு கொடுத்துக்கோ சரியா a ன்னு கொடுத்துக்கோ அப்ப இது என்ன ஆகும் a minus 9 by 4a equals 4 ஓகே இப்போ என்ன ஆகும் 4a square minus 9 equals 16a ஏன் 16a a by 1 a 1 க்கும் 4a க்கும் LCM 4a 4a வை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன் 4 into 4a 16a ன்னு ஆயிடும் 4a square minus 9 equal to 16a இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா அப்ப இது என்ன ஆகும் 4a square minus 16a minus 9 equal to 0 ஓகேவா 4a square minus 16a minus 9 equal to 0 இப்போ இதுக்கு என்ன பண்ணு find a value a is equal to என்ன ஓகேயா a is equal to என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் a is equal to plus or minus 10 தானே ஆன்சர் 10 ஆ ஆமா தெரியலையே இல்லையே 4 plus 3a equals square root 10 வராதே அப்படியா நேத்து தான் இந்த சம்மங்கள நடத்தாங்க 10 தான் போட்டாங்க ட்ரை பண்ணி பாப்போம் வருதா 10 வந்துச்சுனா வெரிஃபை பண்ணிக்குவோம் ஓகே a is equal to square root of plus or minus இவ்வளோ பெரிய plus or minus வேண்டாம் வெயிட் பண்ணு minus b இது என்ன minus b னா இந்த இடத்துல என்ன minus of minus 16 okay plus or minus square root of b square minus இது ஃபார்முலா உனக்கு தெரியுமா இந்த ஃபார்முலா முன்னாடி படிச்சிருக்கல நீங்க எழுதுறேன் ரஃப்ல எழுதுறேன் நோட் பண்ணிக்கோ a x square plus b x plus c கரெக்ட்டா அப்போ x is equal to இதுல எது ஸ்கொயர் டேர்ம் இருக்கோ இங்க பாரு எது ஸ்கொயர் டேர்ம் இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு a கோஎஃபிஷியன்ட் இஸ் a இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு கோஎஃபிஷியன்ட் இஸ் b இதுக்கு முன்னாடி இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் இல்ல கான்ஸ்டன்ட் அவ்வளவுதான் ஓகே x equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a அப்போ minus b ங்கற இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஓகே x க்கு பதிலா இந்த இடத்துல என்ன எழுதிருக்கேன் a ன்னு எழுதிருக்கேன் கரெக்ட்டா a பவர் 1 னா இதுதான் x பவர் 1 இங்க a பவர் 1 அப்போ 16 minus of minus 16 plus 16 ஆயிடும் plus or minus b square என்ன 256 16 square is 256 minus 4 into இன்னொரு a என்ன இருக்கு 4 தான் இருக்கு திருப்பி c என்ன இருக்கு minus 9 minus 9 c is minus 9 okay whole divided by 2 into 4 okay 16 plus or minus square root of 256 minus இது கால்குலேட் பண்ணி சொல்லு 16 into 9 அண்ணா இருக்கீங்களா சவுண்ட் கேக்குது இருக்கேன்டா இது கால்குலேட் பண்ணி சொல்லு 256 144 256 plus 144 என்ன 400 correct whole divided by 8 கரெக்ட்டா whole divided by 8 அப்ப a is equal to என்ன வரும் a is equal to அண்ணா 200 வரது அந்த ஸ்கொயர் ரூட் 400 ஸ்கொயர் ரூட் என்ன 20 கரெக்ட்டா ரெண்டு வேல்யூ a is equal to 16 plus by 8 விட்டீங்க by 8 கரெக்ட் ஆமா by 8 விடலையே எழுதிருக்கேனே 2 into 4 8 ஓகே நான் பார்க்கறேன் 16 plus இப்போ ரெண்டு வேல்யூ வரும் a is equal to 16 plus 20 36 by 8 னா என்ன 36 by 8 னா 36 by 8 ஐயோ 9 by 2 இன்னொரு வேல்யூ என்ன a is equal to 16 minus 20 minus 16 by minus 4 கரெக்ட்டா 16 minus 20 போட்டா minus 4 by 8 minus 1 by 2 okay a is equal to minus 1 by 2 அப்போ x square is equal to a வா அப்போ x square is equal to a இப்போ இதுல நோட் பண்ணிக்கோ நம்ம ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இங்க பாரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல x ரியல் பார்ட் ஓகே x ங்கிறது ரியல் பார்ட் y ங்கிறதும் ரியல் பார்ட்
ஏன் அப்படி சொல்றோம்? xங்கிறது ரியல் பார்ட், yங்கிறது ரியல் பார்ட். ஏன்னா இமேஜினரி பார்ட் செப்பரேட்டா இருக்கு, iங்கிறது செப்பரேட்டா இருக்கு. அப்போ xங்கிறது ரியல் பார்ட் தான். ஓகேவா? இது நீ கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா இது பேசிக்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது தெரிஞ்சாதான் இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ண முடியும். z is equal to x plus iy. இதுல x இதுல வந்து நோட் பண்ணிக்கோ, x and y வந்துச்சு. அந்த 3/√1 1/√2 வரும். இந்த வேல்யூ எல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்கடா. ஓகே, x and y are real parts. இங்க பாரு, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? xங்கிறது ரியல் நம்பர் பார்ட்ஸ் கிடையாது. xங்கிறது ரியல் நம்பர். இங்க பாருடா, வேல்யூ வைஸ் xங்கிறது ரியல் வேல்யூ, yங்கிறது ரியல் வேல்யூ. கரெக்ட்டா? இங்க இமேஜினரிங்கிறது எங்க இருந்து தான் வருது? i னால தான் இமேஜினரி பார்ட் வருது. ஓகேயா? ஐயோட அசோசியேட் ஆயிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இமேஜினரி பார்ட். எக்ஸுக்கு ரியல் பார்ட்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸ்ங்கிறது ஒய்ங்கிறது ரியல் நம்பர்ஸ், வேல்யூ வைஸ் ரியல் நம்பர்ஸ். அப்போ இதுல எக்ஸுக்கு பாரு a வந்திருக்கா, x² = a. அப்போ இத நீ டிஸ்கார்ட் பண்ணலாம்னா என்ன, கன்சிடர் பண்ண வேண்டாம், ஒதுக்கி தள்ளிடலாம். புரியுதா? x² = a = 9/2. சரியா? x² = a. ஓகே, ஆனா x² cannot be equal to -1/2. ஏன்னா இப்ப மேல பார்த்தோம்ல, x² வந்து -2 ஆச்சுனா, x² -2 ஆச்சுனா x திருப்பி என்னதான் வரும்? x root of x cannot be equal to square root of -2 -1/2. ஓகேவா? நீ கேட்கலாம், இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்லாம் அலோடு தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா அலோடு கிடையாது. ஏன்னா நம்ம மேல பார்த்தோமா, எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே ரியல் வேல்யூஸ். எக்ஸ் ஒய் ரெண்டுமே ரியல் வேல்யூஸ். புரிஞ்சுதா? எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனா எக்ஸும் ஒய்யும் ரியல் வேல்யூஸ் தான். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இத புரியலன்னா நான் நெக்ஸ்ட் புரிஞ்சுதா? விஷாலினி, வேதஸ்ரீ கிளியரா? விஷாலினி, வேதஸ்ரீ, ஹேமா, காயத்ரி, நான் இங்க ஏன் x² இங்க பாரு, நோட் பண்ணிக்கோ, x² a ரெண்டு வேல்யூ வருதா? a 9/2 வருது, -1/2 வருது. x²க்கு 9/2 மட்டும் தான் நான் கொடுப்பேன். x²க்கு -1/2 கொடுக்க மாட்டேன். ஓகே, ஏன் x²க்கு -1/2 கொடுக்க மாட்டேன்? ஏன்னா x cannot be equal to square root of a negative value. x cannot be equal to square root of negative value. ஏன்? because x-உம் y-யும் ரியல் வேல்யூஸ் தான். புரியுதா? x-உம் y-யும் ரியல் வேல்யூஸ் தான். புரிஞ்சுதா? ஓகேவா? காயத்ரி, ஹேமா, நிவேதிதா கிளியரா? ஓகே, சௌலபியா கிளியரா? ராகுல் புரிஞ்சுதா? பி ராகுல், டிஎஸ் ராகுல், புரியுதா? டவுட் எதுவும் இல்ல? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப x² x நோட் பண்ணிக்கோ, x² a 9/2 ஒரு வேல்யூ வந்துச்சா? அப்ப x என்ன? x root of 9/2. அப்போ 3/2. ஓகேவா? அப்போ x-க்கும் y-க்கும் கம்பைன் பண்ற மாதிரி ஏதாவது வேல்யூ இருக்கா பாரு. x-க்கும் y-க்கும் கம்பைன் ரிலேட் பண்ண இப்ப நம்ம ஒரு வேல்யூ ஆஃப் a வந்து இது பண்றோம்னா, ஆமா, டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். டிஸ்கார்ட் பண்றோம். அதுக்கு ஏதாவது ஸ்டேட்மென்ட் ஏதாவது கொடுக்கணுமா? ஸ்டேட்மென்ட் எழுதிக்கோ வேணா. ஓகே, இங்க நோட் பண்ணிக்கோ. நீ கேட்டதால சொல்றேன். இது பாரு, x இப்போ எக்ஸாம்ல இப்படி எழுதினாலே போதும். ஆனா ஸ்டேட்மென்ட்டா நீ எழுதணும்னு ஆசைப்படுறேன்னா இங்க பாரு, நோட் பண்ணிக்கோ. இல்ல கேக்குறேனா? இல்ல கரெக்ட் தான். x y cannot be imaginary. x y cannot be imaginary ன்னு எழுதிக்கோ. புரியுதா? இத நீ எழுதிட்டு x² is not equal to -half. ஏன்னா x y cannot be imaginary. x y ஏ imaginary வர முடியாது. ஏன்? மேல இருக்கிறத எழுதிக்கோ. x and y are real numbers. Okay, x and y cannot be imaginary. ஆனா இது நீ எக்ஸாம்ல எழுதினாலும் ஒண்ணுதான். ஆனா உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் தரேன், நோட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ
இப்போ 2xy is equal to ஒரு ரிலேஷன் பார்த்தோமா 2xy is equal to எங்கது 2xy is equal to 3 2xy is equal to 3 ஓகேயா 2xy is equal to 3 கரெக்ட்டா x என்னன்னு தெரியும் 2 into 3 by root 2 கரெக்ட்டா 2 into x க்கு பதிலா 3 by root 2 y is equal to 3 இப்போ 3 3 கேன்சல் பண்ணலாமா பாரு 3 யும் 3 யும் கேன்சல் ஆயிரும் அப்போ y is equal to என்ன ஆயிரும் √2 divided by 2 கரெக்ட்டா அப்போ என்னன்னு பண்ணலாம் √2 divided by 2 ஏ வெச்சுக்கோ இதுவே ரேஷனலைஸ்டா தான வந்திருக்கு இது √2 divided by 2 ஏ வெச்சுக்கோ ஓகே இப்போ நமக்கு x கிடைச்சிருச்சு y கிடைச்சிருச்சு ஓகேயா நமக்கு என்ன வேண்டியதா இருந்துச்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i என்ன அஸ்யூம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா x + i x + iy ன்னு அஸ்யூம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா இப்போ என்ன ஆகும் இப்போ x க்கு பதிலாக 3 ஓகே 3 by √2 plus y க்கு பதிலாக √2/2 ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோ இதுக்கு அழகா ரேஷனலைஸ்ட் டினாமினேட்டர் இருக்கு இதுக்கு ரேஷனலைஸ்ட் டினாமினேட்டர் இல்ல அதனால நான் என்ன பண்ண போறேன் √2 into √2 ஓகேவா இது என்ன ஆயிரும் இப்போ is equal to 3√2 by 2 plus i√2 divided by 2 ஓகேவா இது நீ இன்னும் கூட காமனா எடுக்கலாம் அப்படினா √2/2 வெளியில எடுத்து எழுதிரு இங்க என்ன ஆயிரும் 3 plus i ஓகேவா கிளியரா இப்போ நீ என்ன பண்ணு இந்த क्वेश्चंसலாம் ஹோம்வொர்க் எடுத்துக்கோ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிடுவோம் 10th क्वेश्चन தான் 10th ல செகண்ட் சப்டிவிஷன் ஹோம்வொர்க் 10th ல செகண்ட் சப்டிவிஷன் நோட் பண்ணிக்கோ and 10th ல next class குள்ள தரணும் next சாட்டர்டே தான next class இல்ல ஓகே சாட்டர்டே குள்ள கொடு அதாவது நாளைக்கு நைட்டுக்குள்ள கொடு ஓகே நாளைக்கு நைட்டுக்குள்ள 5 क्वेश्चन 10th ல செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் வேற ஏதோ ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்ல 134 ஃபர்ஸ்ட்ல 134 ஃபர்ஸ்ட் 134 ஒண்ணுமே கிடையாது 5 நிமிஷம் கூட எடுக்காத சால்வ் பண்றதுக்கு இதுதான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான क्वेश्चन ஓகேயா ஃபர்ஸ்ட்ல 1 3 ஓகே 5 क्वेश्चन தரேன் 5 क्वेश्चन நோட் பண்ணிக்கோ நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கு ஞாபகம் இருக்கா நாளைக்கு ஈவினிங் 7 o'clock கிளாஸ் இருக்கு சரியா அப்படினா ஆமா நாளைக்கு ஈவினிங் 7 க்கு மேத்ஸ் கிளாஸ் இருக்கு புரியல அக்காக்கு 6:30 அக்காது 6:30